விஜய் வந்து காவேரி கிட்ட, "காவேரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல, எதையும் மறக்கலல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி இருந்துகிட்டு, "எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, "என்ன காவேரி ரொம்பவே சோகமா இருக்க? என்ன ஆச்சு? எல்லாமே உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே காவேரி. அப்புறம் ஏன் சோகமா இருக்க? நீ போகும்போது சந்தோஷமா போகணும். அப்பனா தான் நானும் இங்க சந்தோஷமா இருப்பேன்." காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, "ஓ! இவர் வந்து நம்மள என் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு, இவர் இங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பாரு போல. நம்ம மட்டும் ஏன் எதுக்காக வந்து அழுகணும்? இனி நம்மளும் அழுகக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும்." அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. "என்ன காவேரி ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சே இருக்க போல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஒரு நிமிஷம் இருங்க. நான் தாத்தா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீ வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "கார்ல ஏறு காவேரி" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க அம்மா வீடு இங்க பக்கத்துல தானங்க இருக்கு. நான் நடந்தே போயிடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வந்து உன்னைய டிராப் பண்றேன். உன்னை நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நானே கொண்டுட்டு போய் டிராப் பண்றேன்" அப்படின்ட்டு கார்ல ஏற சொல்றாங்க. காவேரியும் கார்ல ஏறிடுறாங்க. ஆபீஸ் வழியா போயிட்டு இருக்கும்போது காவேரி இருந்துகிட்டு, "எங்க அம்மா வீட்டுல கொண்டுட்டு போய் விடுறதுக்கு பதிலா எதுக்கு இப்ப ஆபீஸ் போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "அதான் காவேரி, அன்னைக்கு நீ ஒரு சைன் போடணும்ல, அந்த சைன் போடாம அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு போயிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம்" அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.